ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிளாஷ் ஸ்குவாட் அண்ட் கேம் பிளே தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிளாக் டோரில் போட்டாங்க. நம்ம வந்து WSP கன்னை வாங்கிட்டு ஓடிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கெல்லியக்கா ஓடி வராங்க அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீமே டவுன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் ஊக்காங்க மாதிரி போய்ட்டுருக்காரு. அவர் அடிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தோம். நமக்கும் இங்கேருந்து இல்லாமல் டேமேஜ் உள்ளது, எங்கேருந்து கண்டுபிடிக்கல. அப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கார். அப்புறம் வந்து எஸ் ஆகிட்டு நம்ம ஒரு மெடிக்கிட் போடணும், இல்லைனா முடிச்சு விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு போட்டுருக்கோமோ நம்ம டீம்மேட்டு டவுன் பண்ணி விட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒருத்தர் லாங்கில் இருக்கார், இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கார். பக்கத்தில் இருக்க நம்ம டீம்மேட் பார்த்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவரை அடிக்கலான்னு பார்த்தா இவருக்கு டார்கெட் வச்சிடும். அவர் டேமேஜ் வாங்கிட்டு ஓடி போயிடுவார். அப்புறம் நம்ம மெதுவாக வந்து பக்கத்தில் போய் அடிச்சிடலான்னு பார்த்தா ஹெட்ஷாட் விடும், ஆனால் டேமேஜ் குறவாக போகும். இந்த கில்லை நம்ம விட்டுறக்கூடாது, ஒரு கில்லாத அடிக்கணும். அப்போ தான் அடுத்த ரவுண்டு நல்ல கன் வாங்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டு முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. அப்படி நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து MP5 வாங்கிட்டு ஓடிட்டே இருக்கோம். நம்ம கையில் க்ளோவலும் இல்லை, ஏன்னா க்ளோவல் வாங்க காசு இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டு கில் அடித்தாங்கன்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் எனிமி இருக்காங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ள ஓடி போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். நம்ம டீம்மேட்டு க்ளோவல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காரு. இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருப்போம். நம்ம எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா இங்கே வெளியே வந்துடும். வெளியே வந்து அந்த சைடு வந்து நம்ம டேமேஜ் உள்ளது. அப்போ நம்ம ஓடிலாம் பார்த்தா நம்ம உள்ளே வந்த வரோம் எப்படியோ டவுன் ஆகிட்டோம். நம்ம கையில் க்ளோவெல்லாம் இல்லை, இருந்துருந்தால் கூட எப்படியாவது போட்டு எஸ்கேப் ஆகிருக்கலாம். இப்போ நம்ம டீம்மேட்டு 2 பேரும் டவுன் ஆகிட்டாங்க, நாமளும் டவுனில் இருக்கோம். ஒரே ஒருத்தர் தான் நம்ம டீம்மேட் அலைவில் இருக்கார். அவர் கையில் தான் இந்த ரவுண்டே இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அவர் கையில் ஸ்கைத்துலாம் வச்சுருக்காரு, MP5 வச்சுருக்காரு. இவர் முடிச்சிட்டாரான்னு பார்ப்போம். ஒருத்தர் டவுன் பண்ணி வேறு விட்டுருக்காரு. நமக்கு வேறு நெட்டு சரியில்லை, போர் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வருது. அப்போ இவர் மட்டும்தான் இருக்கார், ஏதாவது இவர் பண்ணணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எனிமியை பார்த்துட்டாரு, எனிமியும் இவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடித்து விட்டாங்க நண்பர்களே. VSS வச்சு முடிச்சு விட்டாங்க. அடுத்து தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரிம்னாம் வில்லேஜ். நம்ம எனிமே அடிக்கலான்னு பார்க்கும்போது நம்மளை டவுன் பண்ணி விட்டாங்க. நம்ம டீம்மேட் அட்டாச்மெண்ட் போட்டு ரியோ ஆகிடலான்னு பார்த்தா கரெக்டாக ஃப்ரீஸ் பேங்கை போட்டு நம்மளை முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கு. நம்ம தலைவர் AK வச்சு அடிக்காரு, ஆனால் அவங்க அந்த வைட்டாலிட்டி அப்படி ஒரு ஸ்கில் இருக்கும், அதை போட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டீம்மேட் இங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு, என்ன ஒருத்தர் தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு டீம்மேட் வந்து டவுன் ஆகி கிடக்காரு. அங்கேயும் அதே மாதிரி தான் 2 பேர் அலைவு, ஒருத்தர் டவுனு அப்படி இருக்காங்க. இப்போது இவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். இவர் வந்து MP5 தேர்டில் உழைச்சிருக்காரு, அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இவர் நம்ம டீம்மேட்டை வந்து ரிவைவ் பண்ணிருக்காரு. கரெக்டாக எனிமி பார்த்தோன்னா ஹெட்ஷாட்டு நச்சுன்னு தலையிலே வச்சுருவாரு. நமக்கு பார்த்தீங்கன்னா காலம் வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எங்கே ஓடி வராரு, அவரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வின் பண்ணிட்டோம் நண்பர்களே. சூப்பராக விளையாடி வின் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு. அடுத்து 4th ரவுண்டு ஃபேக்ட்ரியில் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம் எனிமி அடிக்கலான்னு. நம்ம கையில் G85 அது பேர் கன்று வேறு மறந்து போச்சு, G35 நினைக்கிறேன் அது இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு பின்னாடி எனிமி இருக்கிறத பார்த்து கிரனேட் குக் பண்ணி கரெக்டாக போட்டோம். பார்த்தீங்கன்னா டேமேஜ் வாங்கிட்டாரு. இங்கே கெல்லியக்கா ஓடி போகிறாங்க, அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தர் இருக்கார். நம்ம வீட்டில் ஹைட் ஆன போகிறோம், எப்பவும் போல் நம்ம டவுன் ஆகிட்டோம். நம்ம டீம்மேட்டு கரெக்டாக என்ட்ரி கொடுத்து போட்டுட்டாங்க. கெல்லியக்கா வேறு ரிவே ஆகிட்டுருந்தாங்க, அவங்களையும் முடிச்சு விட்டாங்க கரெக்டாக அந்த டீம்மேட்டு. அவர் முடிச்சு விடலன்னா அந்த கில்லும் நமக்கு கிடைக்காம இருக்கும். அப்புறம் நம்ம ரிவே பண்ணி விட்ட கையோட பார்த்திங்கன்னா நம்ம அந்த கில்லும் எடுத்து செக்யூர் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு எனிமி தான், நம்ம 2 பேர். அங்கே ஒருத்தங்க லாங்கில் தான் இருக்காங்க எனிமி. அடிக்கான்னு பார்த்தா அவருக்கு க்ளோவல் போட்டார். நம்ம டீம்மேட்டு பார்த்திங்கன்னா பவரை போட்டு கொடுத்துட்டோம். அவருக்கும் கரெக்டாக லைஃப் ஏறிட்டு அவரை அடித்து டவுன் பண்ணி இந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம் நண்பர்களே. 5th ரவுண்டு பார்த்திங்கன்னா பொச்சி நாக்கில் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கையில் AK வச்சுருவோம். இந்த வீட்டை பிடிச்சி அடிக்கலான்னு பார்த்தா லாங்கில் எனிமி ஓடி வரும்போது அவருக்கு பார்த்திங்கன்னா வீடு தாவிட்டுருக்கார். நம்ம அடித்து டவுன் பண்ணி விட்டோம். கில் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எஸ் ஆகிட்டார். நம்ம டீம்மேட்டையும் டவுன் பண்ணி விட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் போட்டு ரிவே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இந்த சைடோட ஒரு எனிமி வரதை பார்த்துட்டோம். அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் க்ளோவல் போட்டுட்டு க்ளோவலும் போடல. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அடித்து நமக்கு ஏதோ நெட்டு பிரச்சனை. அப்புறம் நம்ம டீம்மேட்டு டவுன் பண்ணி விட்டாங்க அவரை. பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கிலேருந்து அடிக்காங்க. நம்ம அந்த கொரோனா கேரக்டர் ஸ்கில் இவ்வளோ இருந்ததுன்னா மெடிக்கிட் போட்டுட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 4 பேர் இருக்கோம், எனிமி 2 பேர் தான் இருக்காங்க. அதனால் இந்த ரவுண்டு ஜெயிச்சிடலான்னு உங்களுக்கு தோணும் நண்பர்களே. இந்த இடத்துல நான் ஒரு சம்பவம் பண்ணிடுவேன், ஒருத்தரை டவுன் பண்ணிடுவேன். ஒரு மாதிரி லாங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. நான் பண்ண ஒரு தப்புனால இந்த மேட்சே தோற்றுறோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவர் கையால் மாட்டி எடுத்துருவோம். நம்ம டீம்மேட்டு ஒருத்தர் தான் இருக்கார். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நான் இங்கே அடிச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக சைட்லேருந்து அடித்தாங்க. நம்ம டீம்மேட்டும் க்ளோவால் போட்டு
எல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஆனால் லாங்லேருந்து இந்த ட்ராகனோ இதை வச்சு நச்சுன்னு அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டீம்மேட்டு ஒருத்தர் தான் இருக்கார், 1-1 சிச்சுவேஷனில் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா ஊக்காங்க மாதிரி வராங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ணாங்க போட்டு. ஒரு அந்த ஸ்கில் ஏதோ போட்டு விட்ருக்காரு, என்னன்னு தெரியல நண்பர்களே. எனக்கு வந்து வச்சுன்னா ஒரு மேட்ச் விட அந்த ஸ்கில்லை போட்டு விட்டாங்க. லாங்கில் இருந்துட்டு அவர் வந்து ஸ்கேர் வச்சுருப்பார், நம்ம கையில் MP40 இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 9-9ன்னு டேமேஜ் போய்ட்டு இருந்து அப்படி நம்ம முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி நம்ம டீம்மேட்டையும் முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஷிப் யார்டில் வந்திருக்கு, நம்ம கையில் MP40 இருக்குது. நம்ம டீம்மேட்டை டவுன் பண்ணி விட்டாங்க. க்ளோல் போட்டு ரிவே பண்ணலான்னா கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிட்டு, அதே பிளேயர் தான் நினைக்கிறேன் அந்த ட்ராகனை வச்சு அடிச்சு முடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம இப்போ 3 பேர் தான் இருக்கோம், ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர். முடிஞ்ச அளவுக்கு அடிலான்னு பார்த்தா ஒருத்தரை ட்ராகனோட டவுன் பண்ணி கில்லும் பண்ணிட்டோம். ஆனால் டேமேஜ் இருந்துகிட்டே இருக்குது. அங்கே இன்னொரு எனிமி இருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம டீம்மேட்டை டவுன் பண்ணி விட்டாங்க. நாம் ஒரு மெடிக்கெட் சுற்றிட்டு எதாவது பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கோம். எங்கேருந்து யாரை அடிக்க என்னன்னு தெரில, நம்ம வேறு சுற்றி அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம டீம்மேட்டு ஒன்று உள்ளே ஓடிட்டார். சரி நம்மளும் அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டோம். நம்ம டீம்மேட்டுக்கிட்ட எனிமியும் காட்டுது. பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்டில் இருந்து அடிக்க தொடங்கிட்டாங்க. நான் என்னெல்லாமோ பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன். ப்ரெஷர் வேறு தலைக்கு ஏறிட்டு நம்ம டீம்மேட்டு வேறு டவுன் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, ஓடிட்டே இருக்கேன். நெட்டு வேறு போயிட்டு வருது. நம்ம இங்கே பார்த்தா டவுனுன்னு தான் நினச்சேன் கொடுத்த டேமேஜுக்கு. ஆனாலும் பார்த்தா நமக்கு இந்த சாபம் விட்டு வழங்காது. கரெக்டாக நாமளும் டவுன் ஆயிரும், இனிமேல் டவுன் ஆயிரும். இது வந்து 1000 தடவை நமக்கு நடந்துட்டு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இப்போ டவுனுன்னு தான் நினச்சேன், அப்படி க்ளோவால் போட்டேன் சைடில். பார்த்தா இது என்னடா ஹெட்ஷாட்டு. நிலைமையை பாருங்கள் நண்பர்களே, எப்படிலாம் நம்மளை அடிக்காங்கன்னு. இந்த ரவுண்டு தான் கப்பு யாருக்குன்னு டிசைட் பண்ணக்கூடிய ரவுண்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பெரிய பெரிய கன்னாக வாங்கிடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா MP40 வாங்குவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அண்டு கொடுத்துட்டு எல்லாமே லெவல் அப்கிரேட் பண்ணக்கூடிய கன்னாக வாங்கிடும். ஃபஸ்ட்டு 4th லெவல் போட்டாச்சு, டைம் வேறு இல்லை. செட் உடனெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். எப்பவும் போல் இந்த இடம் என்ன அப்சர்வேட்டரி வந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே தான் வருவோம். அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம். முதல்ல லாங்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெடிக்கிட்ட யூஸ் பண்ண வச்சிடணும். இதில் நம்ம டீம்மேட்டை ஒருத்தர் டவுன் பண்ணி விட்டார். ஆனால் நம்ம இங்கே அடிக்கும்போது என்ன நடக்கும்னா இங்கே எனிமி ஏறி வருவாங்க. இந்த இடம் அதே மாதிரி தான் நடந்து கரெக்டாக நம்ம டீம்மேட்டு ஹெட்டுக்கு மேலே எனிமி வரதை காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக உஷாராக இருக்கணும். ஏன்னா எங்கேருந்து எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டார். தலைவரை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம டீம்மேட்டுக்கு அட்டாச்மெண்ட் போட்டு விட்டுட்டு போயிட்டோம். இந்த அடுத்த எனிமி தேடி போகலான்னு பார்த்தா இன்னும் வருங்க, நெட்டு நமக்கு பிரச்சனை. நான் டவுனுன்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா ஓடிட்டே இருக்காங்க, க்ளோவெல்லாம் போட்டு எல்லாமும் பண்ணிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அடிலான்னு பார்த்தா காணோம், இனிமே காணோம். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துடும். இங்கே பார்த்தா கிரனேடு போடாங்க, என்னெல்லாமோ நடக்கு. பான்ஃபயரும் இருக்குது. இங்கே வந்து பவரை போட்டு விட்டேன். அப்புறம் வந்து கடைசியாக அந்த கெல்லியக்காவை டவுன் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம டீம்மேட்டு ரிமைனிங் இந்த எனிமியை அடித்து முடிச்சு விட்டாங்க போலே. அப்படி நாம் இந்த ரவுண்டு போய் அடிச்சிட்டோம். தோற்றுருவோம்னு நினச்ச மேட்ச்சு பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டில் கொண்டு வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டோம். நம்ம டீம்மேட்டு 9 கில் அடித்து MVP ஆகிட்டார். நம்ம இப்போ எலைட் ஹீரோயிக்கில் 39 ஸ்டார்ஸில் இருக்கோம். நாளைக்கு என்ன வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அது வரைக்கும் பாய், டாட்டா, லவ் யூ.